ஹல்லேலூயா. கவனிங்க, யாவற்றையும் நான் எல்லாவற்றையும் மாணவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கையில எது எது முடியாது, எது எது அரிது, எது எது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்களோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பேன்னு சொல்றாரு. ஒரு விசை கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 138 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். போதும். நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாராலையும் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லாராலையும் ஆகாதுன்னு தனிமையாய் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளையே, இந்த தாவீதுக்கு சகோதரிகள் உண்டு, 7 பேர் உண்டு. சகோதரிகளை குறித்து சொல்லப்படவில்லை. நல்ல தாய் உண்டு, நல்ல தகப்பன் உண்டு. இந்த தகப்பன் ஈசாய் யார் என்றால் இஸ்ரவேலை பெயர் பெற்றவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதுல மூதாதைய தகப்பனாய் இருந்து அந்த முடிவுல பெரும் பங்காற்றக்கூடியவன் இந்த ஈசாய். அப்படிப்பட்ட ஈசாய்க்கு 8 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை யாருன்னா கடைக்குட்டி பிள்ளை. அந்த பிள்ளை தான் யாருன்னா தாவீது. இந்த தாவீது எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அற்பமாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த தாவீதுடைய சகோதரர்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல வேலை. சவுல் ராஜ்யபாரம் பண்ணும்போது சவுளுடைய ராஜ்யபாரத்துல இவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்கன்னா யுத்த வீரர்களாய், யுத்த புருஷர்களாய் சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஈசாய் பெரிய கோடீஸ்வரன். ஈசாய் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பாவப்பட்டாலும் கிடையாது. ஈசாய் கோடீஸ்வரன். அவனுக்கு திரளான ஆண்டுகள் உண்டு, திரளான வேலைக்காரர்கள் உண்டு, திரளான சம்பத்து உண்டு. ஆனால் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தாலும் தன்னுடைய மகனை அனுப்பினா, மற்ற எந்த பிள்ளைகளையும் அனுப்பல. கவனிங்க, இந்த தாவீதுடைய வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. இந்த தனிமையில இருக்கும்போது இது தாவீது ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் புலம்பி இருப்பான் தெரியுமா? என்னுடைய சூழ்நிலைமைகள், என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லாண்டவரே, ஆனா நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க. நல்ல கவனிங்க, ஒரு வேலை வந்து ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்ட்ட, நீ ஈசாயுடைய வீட்டுக்கு போய் ஈசாயுடைய பிள்ளைகள் மேல நான் ஒருத்தரை ராஜாவாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணுங்கும் போது இந்த சாமுவேல் ஈசாயுடைய வீட்டுக்கு வர்றான். ஈசாயிட்ட சொல்றான், உன் பிள்ளைகளை வரிசையா வர சொல்லி நான் உன் பிள்ளைகளை ஒரு பிள்ளை அபிஷேகம் பண்ணணும். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரைய வர சொல்லி உன் பிள்ளைகளை நான் ஒருவனை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும் போது இந்த ஈசாய் என்ன செய்தார்? பிள்ளைகள் ஒவ்வொருவராய் கடந்து போக பண்ணினார். 7 பிள்ளைகளும் கடந்து போனாங்களாம். அந்த வசனத்தை ஒரு வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். நல்ல கவனிங்க, இவ்வளவுதானா என்று கேட்டானா? அந்த 7வது வசனம் சொல்லுது பாருங்க. ஏன்னா தகப்பன் பார்க்கிறது போல நம்முடைய பரம தகப்பன் ஒருபோதும் பார்க்கறது இல்லை. நம்முடைய தகப்பனும் சரி, நம்முடைய சகோதரர்களும் சரி, நம்முடைய சொந்த பந்தமும் சரி, நம்முடைய நண்பர்களும் சரி, நம்முடைய உறவினர்களும் சரி, நம்முடைய என்ன பார்க்கிறாங்கன்னா நம்முடைய திறமைகளை பார்க்கிறாங்க, நம்முடைய தாளந்துகளை பார்க்கிறாங்க, நம்முடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க, நம்முடைய ஞானத்தை பார்க்கிறாங்க. ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி பார்க்கிறவர் அல்ல. தேவன் யாரை பார்க்கிறானா? எவன் ஒருவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் ஆகாதடி தள்ளப்பட்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் அற்பமாய் எண்ணப்படுகிறானோ, இக்கற்ற பிள்ளைகளுக்கு என் தேவன் சகாயரா இருக்கிறார்.
திக்கற்றவனுக்கு தேவன் சகாயரா இருக்கிறார் என்பது தேவனுடைய பிள்ளை. ஆகவேதான் என் தேவன் சொல்றார், அந்த 7வது வசனத்தை வாசிங்க. நீயோ வளர்ச்சியை பார்க்கிற வாசிக்கிற. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். கவனிங்க, எவன் திடகாத்திரமா இருக்கிறானோ, எவன் திறமையா இருக்கிறானோ, எவன் புத்திசாலியா இருக்கிறானோ, எவன் நல்ல படித்த அறிவாளியா இருக்கிறானோ, அவனை எவனையும் கர்த்தர் செலக்ட் பண்ண மாட்டாரு. கர்த்தர் செலக்ட் பண்றது யாருன்னா, எல்லாருடைய பார்வைக்கும் மார்ப்பமா இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜா, அவர் யூத ராஜா, சிங்கம். அப்போ அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால நம்மளும் யார் தான்? ராஜா தான். நம்மளை எப்படிதான் அவர் தெரிந்து கொண்டாரோ ராஜாவா தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு ராஜாவுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் என் தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்வார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். உங்க மத்தியில் ஒருவேளை திறமை வாய்ந்தவர்கள் இருக்கலாம். ஏன்னா தாவீதுடைய சகோதரர்கள் திறமை வாய்ந்தவர்கள், பார்க்க சரீர தோற்றம் உள்ளவர்கள், நல்ல வீரர்கள், நல்ல புத்திசாலிகள். பாருங்க, ஒரு ராஜ்ய அரண்மனையில வேலை கொடுக்கணும்னா கோழைக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். வீரனுக்கும் நல்ல பேச தெரிந்தவனுக்கும் தான் ராஜ அரண்மனையில வேலை. நான் வீரன் தான். ஆனா என்ற ராஜா கூப்பிட்டு என்ன ஒரு கேள்வியை கேட்கும் போது அப்படி மண்டையை சுழச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி சொல்லணும்? வீரன் மாதிரி அப்படி திடகாத்திரமானவர்களுக்கு தான் இந்த உலகம் வேலையை கொடுக்கும். அப்படிதான் இந்த தாவீதுடைய சகோதரர்களுக்கு ராஜா வேலை கொடுத்தான். ஆனா எந்த ராஜாவும் தாவீதை தெரிந்து கொள்ளல, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எல்லாம் என்ன தெரியுமா செய்யணும்? ராஜாவுக்கு கூஜா தூக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருப்பானா? ராஜாவா இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்க தான் ராஜாக்கள், ராணிக்கள். உங்களை சுத்தி எவ்வளவு திறமை வாய்ந்தவன் இருந்தாலும் சரி, அவன் உங்களுக்கு என்ன செய்யணும்? கூஜா தான் தூக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபோதும் கலங்காதிருங்கள். ஏன்னா அவர் தகப்பன், அவர் நம்முடைய அப்பா. என்ன வந்தாலும் உங்களை விட மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க தோள் மேல கையை போட்டு அப்படியே உங்களை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டு வந்து என்ன சொல்றாரு? எதை குறித்தும் பயப்படாத, எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்து நீ பயப்படாத. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதை உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாதுங்க. உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. நம்ம சில வேளையில சில மனுஷங்களை நம்புறோம்ல, சில மனுஷங்களை நமக்கு வாக்கு கொடுக்கலாம். இந்த காலத்துல நான் உங்களுக்கு உதவி செய்வேன், இந்த காலத்துல நான் உங்களோட இருப்பேன், இந்த காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே எனக்கு போன் பண்ணுங்க, நான் வருவேன்னு இந்த மனுஷன் வாக்கு கொடுக்கலாம். ஆனா தக்க நேரத்துல இந்த மனுஷன் உங்களை நடுத்தரவில் விட்டு போயிடுவான். ஆனா என் தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டாரு. என் தேவன் சொல்றாரு, உன்னோடு நான் இருக்கிறேன். யார் உன்னை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன். உன் காரியம் எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதீங்க. உங்களோடு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இருக்கிறாரோ இல்லையோ, என் தேவன் இருக்கிறார். ஏன் அவர் நல்ல தகப்பன். ஆனா சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல நான் சிக்கிக்கிடுவதை போல இருக்கலாம். ஆனா ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. அந்த சிக்கல்ல உங்களை சிக்க விடவே மாட்டார். அதுக்கு தப்பித்து வரும்படியான எல்லா போக்குகளை உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ளவரா இருக்காது. அதனால அந்த மாலை வேலை சொல்றாரு, உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன், உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. கடந்த நாள்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல என்னன்னாக்கி
ஒரு 3 வயது பெண் குழந்தையை கூட்டிட்டு ஒரு தகப்பனார் வருகிறாரு. அந்த தகப்பனார் அந்த குழந்தையை கூட்டி வரும்போது அந்த பாதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோட்டர் பைக்கு போகிற பாதை, காட்டு வழி சாலை, ஒரு மோட்டர் பைக்கு போகிற பாதை. இந்த தகப்பன் அந்த பிள்ளையும் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டு கைத்தை இழுத்து கட்டி இருக்கிறாங்க. ஒரு இடுப்பு உயரத்துக்கு கீழே ஒரு 4-5 கயிறு கட்டி இருக்கிறாங்க. இந்த தகப்பன் என்ன செய்தார்னா, நேரம் அந்த குழந்தையை கூட்டி வந்த தகப்பன் இந்த குழந்தைய அப்படி விட்டுக்கிட்டு அந்த கைத்துக்கு மேல தன்னுடைய காலை தூக்கி வைத்து தாண்டி அங்க போயிட்டாரு. போய்கிட்டு அங்க போய் நின்றுட்டு இந்த குழந்தைய கூப்பிடுறாரு வான்னு. இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, இந்த கைத்தை தாண்டி போவதற்காக இந்த கைத்தைக்குள்ளால எப்படியாவது நுழைஞ்சு போயிடலான்னு சொல்லி முயற்சி எடுத்து இந்த கயிறு ஒண்ணுக்கு சிக்கி இந்த பிள்ளை இதுக்குள்ளால சிக்கி கொண்டது. உடனே தகப்பன் அங்கிருந்து வருகிறாரு. வந்து என்ன செய்தார்னா, இந்த குழந்தை அந்த சிக்கல் இருந்து எடுத்து மறுபடி தன் பக்கமாய் கொண்டு வந்தாதானா இல்ல, மறுபடியும் அந்த பக்கமே விட்டுட்டாரு. விட்டுக்கிட்டு மறுபடியும் நடந்து இந்த பக்கம் தள்ளி வந்து மறுபடியும் குழந்தைய கூப்பிடுறாரு. அந்த குழந்தை முயற்சி பண்ணுது. ஆனா அந்த தகப்பன் அந்த குழந்தையுடைய முயற்சியின் மேல ஆதங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறாரு. என் குழந்தை எப்படி இந்த காரியத்துல ஜெயமெடுத்து வருகிறான், என் பிள்ளை சிக்கி கொண்டானா, நான் சிக்கிக்கொள்ள விட மாட்டேன், அவனுக்கு நான் பாதுகாப்பு வளையமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அந்த குழந்தை என்ன செஞ்சுச்சுன்னா, கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி முடியல. அப்புறம் அந்த குழந்தை என்ன செஞ்சுன்னா, ஒரு கைத்தை எடுத்து தலைக்கு மேல இந்த பக்கத்துல விட்டுச்சு, மறுபடியும் இன்னொரு கைத்தை எடுத்து தலைக்கு மேல இந்த பக்கம் விட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு கைத்தையா எடுத்து விட்டு அந்த பிள்ளை சிக்கலந்து வெளியே வந்த உடனே அந்த தகப்பன் கையை தட்டி ஓடி போய் தூக்கி மார்போடு அணைத்து கொண்டாரு. அதே போலதாங்க இன்னைக்கு நம்முடைய பரம தகப்பன் சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும்போது அந்த பிரச்சனையில உங்களை தூக்கி சுமக்காம அதை மேற்கொண்டு நீ ஜெயித்து வான்னு சொல்லி என் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நான் தோற்று போக அவர் விடவே மாட்டார். ஒரு தகப்பனுக்கு உள்ளதுல எது தெரியுமா அங்க வேதனை. ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்ப தெரியுமா, ரொம்ப 1000 பிரச்சனைகள் வரட்டு அதை எதிர்கொள்ளுவான் ஒரு தகப்பன். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கலங்கி போயிடுவான் அந்த தகப்பன். எங்க தெரியுமா, நீங்க தகப்பன்மார் அநேகர் இருக்கிறீங்க பாருங்க, தன்னுடைய பிள்ளை ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான்னு வைங்களேன், அதை மட்டும் ஒரு தகப்போட இருதயம் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. அதுல மட்டும் ஒரு தகப்போட இருதயம் கலங்கிடும். அதுல மட்டும் என் பிள்ளைய எப்படியாவது இந்த வெக்கப்பட்டு நிக்கிற இந்த இடத்துல இந்த ஜனங்க மத்தியில என் பிள்ளைய தலைய நிம்மதி பண்ணுவேன்னு ஒரு தகப்புடைய இருதயம் வயலாக்கியும் கொள்ளும் இல்ல. அதே போலதான் இன்னைக்கு என் தேவன் இயேசு சொல்றாரு, எந்த இடத்துலயும் நீ வெக்கப்பட்டு நிக்க நான் விடவே மாட்டேன். ஏன்னா உனக்காக அத்தனை வெக்கங்களையும் அந்த கல்வாரி சிலுவையில அத்தனை அவமானங்களையும் நான் சுமந்து விட்டேன். அதனால நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். எந்த இடத்துல நீ வெக்கப்பட்டு நிக்கிறாயோ அந்த இடத்துல உன் தலையை நிம்மதி பண்ணுகிறது வரைக்கும் நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அண்ணனுங்க நினைக்கலாம், சில சூழ்நிலையில எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு. பயப்படாதீங்க, கர்த்தர் நாள்ல சொல்றாரு, யாரும் வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. இந்த உலகத்துல சில மனுஷங்களை நீங்க நம்புறீங்கன்னா ஏமாற்றப்பட்டு விடுவீங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த உலகத்துல ஒருவனும் நல்லவன் இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஒருவரும் நல்லவர் அல்ல. இன்னொரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, ஒரு தகப்பனும் மகளும் ஒரு கார்ல டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மலைப்பாதையை கடந்து ஒரு குறுகலான பாதை, ஒரு பள்ளமான பாதையில் வரும்போது திடீரென்று பார்த்தா
காட்டாற்று, அதாவது ஆறு, காட்டுல இருக்கிற ஆறு அடிச்சுட்டு வருது தண்ணிய. நீங்க எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியல. திடீர்னு இந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஆத்துல திடீர்னு தண்ணி வந்து அப்படி எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். இந்த மாதிரி இந்த கார் அந்த பள்ளத்தை கிராஸ் பண்ணும்போது அங்கிருந்து தண்ணி வந்து பயங்கரமா வருது. இந்த தகப்பன் என்ன செய்தார்னா, இந்த தண்ணி கார்ல வந்து மோதுறதுக்குள்ளால எப்படியாவது இந்த காரை நகர்த்தி இந்த மேட்ல கொண்டு போய் சொல்லி முயற்சி பண்ணுகிறார். முடியல. அந்த கார் அந்த தண்ணிக்குள்ள சிக்கி கொள்ளுது. இந்த கார் தண்ணிக்குள்ள சிக்கி கொண்டோட பாருங்க, அந்த கார் வந்து தண்ணியில இழுத்துட்டு போகிற அந்த சூழ்நிலையில ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்துல இந்த கார் போய் இந்த காருடைய ஃப்ரெண்டு மரத்துல மாட்டிக்கிடுது. இந்த சூழ்நிலையில நேரம் ஆக 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 தண்ணி கொஞ்சமா பெருகி கொண்டே இருக்குது. தகப்பன் என்ன செய்வானா, இந்த தண்ணியை பத்தி கவலைப்பட, இந்த சூழ்நிலையை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவருடைய ஒரே கவனம், என்னுடைய பிள்ளை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். என்ன செய்வார்னா, அந்த சூழ்நிலையில அந்த ஜன்னலுக்குள்ளால தன்னுடைய 2 கைகளை விட்டு தன்னுடைய பிள்ளையை எடுத்து தன்னுடைய தோள் மேல் வைத்துக் கொண்டார். வைத்துக்கொண்டு ஒரு பக்கத்துல இந்த கதவை பிடிச்சிருக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல இந்த மரத்தை பிடிச்சிருக்கிறாரு. பிள்ளை தோல் மேல இருக்கிறான், இந்த தோலோடு சேர்த்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. தண்ணி பெருகி கொண்டே இருக்குது. நேரம் கடந்து போக இந்த தகப்புடைய முகம், நீங்க எத்தனை பேர் இந்த வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல, யூடியூப்ல இருக்குது. தகப்புடைய முகம் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில சிலர் காப்பாற்ற முயற்சி பண்ணவங்க எப்படி இல்லாமோ இந்த காருடைய டாப்ல ஒரு 7-8 பேர் ஒருவருக்கு ஒரு கைகளை கொத்த முயற்சி பண்ணி இந்த குழந்தையை காப்பாத்திட்டாங்க. குழந்தைய கையில எடுத்ததான் உண்டு. இந்த குழந்தைய கையில எடுக்கிற சூழ்நிலையில என்ன ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, இந்த தகப்பனுக்கு கை கொடுத்தாரு. தகப்பனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி என்ன காப்பாற்ற முடியாது, இனி நான் இதுல இருந்து மீள முடியாது. ஆனா என் குழந்தையாவது காப்பாற்றப்பட்டுச்சுங்கிற அந்த சூழ்நிலையில அந்த மரத்துல இந்த கையை எடுத்து அந்த கையை பிடிச்சவருடைய கையை பிடிக்க போனவரு தவறிட்டார். தண்ணீர் கொண்டு போய் தகப்பனை கவனிங்க, தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த குழந்தையுடைய உயிரை காப்பாற்றினாரே. இதை விட மேலான அன்பு என் தகப்பனுடைய அன்புங்க, இதை விட மேலான அன்பு. ஆகவேதான் அவர் உங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தால். எதற்காக தெரியுமா? உங்களை வாழ வைப்பதற்காக அவர் சாகடிக்கப்பட்டார். உங்களை வாழ வைப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்பாவுடைய அன்பு சாதாரண அன்பு இல்ல. அந்த அன்பு ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போக விடாது. அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, உன்னுடைய எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கிறேன். நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயோ இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், ஐயோ இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், இந்த வியாதியை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், என்னுடைய பையன் திருமண காரியங்கள் தடைபட்டு போகுது, இந்த காரியங்கள் நான் எப்படி மேற்கொள்ள போறேன், என்னுடைய பிசினஸ் பயங்கரமா அடிவாங்கி போயிருக்குது, என்னுடைய வேலை வாய்ப்புகள்லாம் குறைபட்டு போயிருக்குது, இந்த காரியங்கள் நான் எப்படி மேற்கொள்ள போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலையை கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, உனக்கா எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேங்கிற. அவர் செய்து முடிக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. நல்ல கவனிங்க, இந்த தாவீதுக்கு ஒரு காரியம் நிச்சயமாய் தெரிஞ்சிருந்தது. இந்த தனிமையின் காட்டுக்குள்ளால என்னை பார்த்தவர், சிங்கத்தின் கைக்கோ கரடியின் கைக்கோ என்னை தப்பிவித்தவர் என்னோடு இருக்கிறார். அவன் சொல்ற பாருங்க, தாவீது எனக்காக யாவற்றையும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் பாருங்க, இது யார் சொல்ல முடியும்னா, அப்பா பிள்ளைங்கிற உறவை யாரு வலுப்படுத்துறாங்களோ, அப்பா பிள்ளைங்கிற உறவுக்குள்ள யாரு இருக்கிறாங்களோ, அந்த உறவுக்குள்ள இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். எங்க அப்பா பார்த்துக்கிடுவாரு, எங்க அப்பா செய்வாரு, எங்க அப்பா என்னுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார்.
இது யாரால முடியல பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆபிரகாம கூப்பிட்ட உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்துட்டான். அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, இவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அதனாலதான் பாருங்க, கூடாத வாசியா இருந்த இந்த ஆபிரகாம ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே தகப்பனாய் மாற்றி விட்டார். அவர் எல்லாவற்றையும் செய்வாருங்க. ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாரு. எல்லாராலையும் அற்பமாய் தூக்கி வீசப்பட்ட இந்த தாவீதை ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். அதனால ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, அவருக்கு முன்னாடி அவர் ராஜா. அதனால அவருக்கு முன்னாடி நீங்க எப்பொழுதுமே ராஜா தான். ஒருபோது நீங்க கூஜா தூக்க மாட்டீங்க. உங்களுக்கு தான் அநேகர் என்ன செய்வாங்க? கூஜா தூக்குவாங்க. நீங்க ராஜாவா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மறுபடி சொல்றேன், இந்த உலகத்துல மனுஷங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. கடந்த நாள்ல போன புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட பேசிட்டு இருக்கும் போது ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னன்னா, அவங்களுக்கு திருமணம் ஆகி 3 வருஷங்கள் அவங்க ஊர்லயே எல்லாரும் பொறாமப்படத்தக்க இவர்கள் கணவன் மனைவியாய் வாழ்ந்தாங்களாம். அவரு இந்த அம்மா இல்லாம எங்கேயும் போக மாட்டாரு. என் செல்லமே, என் தங்கமே தூக்கி தூக்கி கொஞ்ச மனுஷன். பொண்டாட்டியுடைய காலு கூட கீழே விடாத அளவுக்கு தூக்கி தாங்குகிற மனுஷன். 3 வருஷம் அன்புனா அன்பு, அப்படி ஒரு அன்பு. இவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால என்ன செஞ்சா, மனைவியை குழந்தையாய் பார்த்து கொண்டார். அதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிளவுகள். இந்த 3 வருஷத்துல இந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அப்பா அம்மா சொந்த வந்த எல்லா உறவுகளையும் என்ன செஞ்சுட்டாங்க? அவாய்ட் பண்ணிட்டாங்க. எல்லா உறவுகளையும் வந்துட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே என் புருஷன் தான், இந்த உலகமே என் புருஷன் தான் நம்பி இருந்துட்டாங்க. 3 வருஷங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா போச்சு பாருங்க. அவர் மனைவியா பார்க்கல, பெற்ற மகளை போல பார்த்து கொண்டாரு. 3 வருஷங்கள் கழிச்சு இவருடைய வாழ்க்கையில ஒரு பிளவு. அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு தவறான உறவு. அந்த உறவு நிமித்தமாய் இவங்களுக்குள்ளால ஒரு பிளவு. இந்த பிளவு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கூடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சகோதரி ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாங்க. அவர் என்ன பண்ணா, அந்த தகாத உறவின் மூலம் தகாத உறவு மேல அதிகமான ஆசையை இச்சையை வச்சு இந்த சகோதரியை துன்புறுத்த ஆரம்பிச்சாரு. துன்புறுத்தி ஒரு வேலை வரும்போது என்ன செஞ்சார்னா, உனக்கு எனக்கு சரிபட்டு வராது, இனி உன்னோடு நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சகோதரிய நல்லா அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல பாருங்க. இந்த திருமணம் ஆகிறது வரைக்கும் இவங்க ரசிக்கப்பட்ட விசுவாசி. இந்த சகோதரி திருமணம் ஆன உடனே புருஷ அன்புல மயங்கிட்டாங்க. ஆண்டவரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அப்படி ஒரு உலக நேசம், அப்படி ஒரு உலக லவ். இன்னைக்கு உலகத்துல இருக்க நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வர்ற லவ்வையே என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உலகத்தை பிரியப்படுத்தும்படியாக நீங்க ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நீங்க கர்த்தரை பிரியப்படுத்துங்க. இந்த உலகம் உங்க பின்னாடி. தேவனை பிரியப்படுத்துங்க. ஏன்னா அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் ஒருபோதும் உங்களை அவமதிச்சு விட்டு போகிற தேவன் அல்ல அவர். கவனிங்க, இந்த சகோதரிய அடித்து அனுப்பி விட்டாரு. இனி உனக்கு எனக்கு செட் ஆகுது, நீங்க நானும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ண தெரியல, நடுத்தெருவில் நின்னாங்க. இவங்களுக்கு உதவிக்கு தகப்பனோ தாயோ சகோதரியோ யாரும் வரல. ஏன்னா புருஷனோடு வாழ்ந்து இந்த 3 வருஷத்துல தன்னுடைய உறவுகளை எல்லாம் முழித்து கொண்டாங்க. என்ன பண்றது தெரியல. ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க, நேர கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுதாங்க. எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டேன் ஆண்டவரே, எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலம் நம்முடைய வீடியோல ஒரு வார்த்தை,
தேவனுடைய தயவுள்ள கரம் உன் மேல நன்மையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பேசணும்ல, அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு ஜெபத்தை பண்ணாங்களாம். உங்க தயவுள்ள கரம் என் மேல நன்மையா இருக்கிறபடினால என் காரியங்கள் எல்லாம் உங்களால கைக்கூடி வர பண்ண முடியாண்டவர் சகோதரர் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த சாட்சியான்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாசத்துக்கு முடிவுக்குள்ளால இந்த சாட்சியான்னு சொல்லணும்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க, நைட்டு முழுதும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. காலையில் இவங்க எழுந்து வீட்டுக்குள்ளையாவது ஏற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள போகும்போது கணவர் வந்து நேர மனைவி முன்னாடி சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் செய்தது அத்தனையும் தவறு, என்னை மன்னிச்சுக்க, என்னுடைய மனைவி நீதான், இந்த உலகத்துல எந்த சக்தி வந்தாலும் உன்னை என்னை பிழிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மனைவியோடு இணைந்தாராம். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இவன் இந்த அம்மாவை அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு நேர அந்த இச்சை கொண்டாடல, அந்த மோசமான உறவு கொள்ளும்படியாக சென்றார்ல, அந்த ஒரு பெண்ணிடம் விழுந்துட்டார்ல, அந்த பெண்ணை தேடி போகும்போது அந்த பெண் இன்னொரு நபரோடு தகாத உறவில் இருந்ததை பார்த்ததுனால மனைவியுடைய அன்பு தெரிஞ்சு திரும்பி வந்தாரு. எது உங்க வாழ்க்கையில நடக்காது கூடாது, இனி சாத்தியம் இல்லை, என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை துரத்திட்டாங்க, என் வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு போச்சது போல இருக்குது நீங்க நினைச்சாலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சரி செய்வார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம், என் தேவனால் கூடாத காரியம். அதனால நல்ல விசுவாசமா தெளிவா மைண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. யாருக்கு என்ன நடக்குதோ நடக்கலையோ என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க, அவர் கைவிட மாட்டாரு. ஆனா உறவு எங்க இருக்கணும்? உறவு எங்க இருக்கணும்? உறவாடுதல் எங்க இருக்கணும்? உங்களுடைய சஞ்சரிப்பு யாரோட இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமா கர்த்தர் இந்த மாலையில் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னு தாவீது சொன்னது போல இந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக சொல்றாரு. யாவையும்னா என்ன? எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கான எல்லாவற்றையும். தெளிவா சொல்லுங்க, எல்லாவற்றையும். அது என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார், உங்களுக்காக செய்வார். அவர் எல்லாவற்றையும் செய்வார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால நீங்க சூழ்நிலை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. எப்பெல்லாம் எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க தனிமையாய் போகல. தாவீது காட்டுக்குள்ளால இருக்கும்போது அவன் தனிமையா இல்ல, அவனோடு தேவன் இருந்தான். அதனாலதான் அவனுடைய எல்லா சிறையிருப்பு, எல்லா புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து அவனை சிங்காசனத்துல கொண்டு உட்கார வச்சாரு. அந்த தேவன் இந்த மாலை வேளையில் சொல்றாரு, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன்.